hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம vlog வந்து லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் guys. vlog வந்து ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மேட்டுப்பாளையம் பக்கம் போயிட்டு இருக்கோம். என்னோட பிளானிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம மேட்டுப்பாளையம் போய் vlog ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு வரலான்னு அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட்டு டைமிங்கு பொறுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து போயிட்டு திரும்பி கரெக்டான நேரத்தில் வர முடியாது. ஸோ அதனால் வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன் காய்ஸ். பிளான் வந்து அந்த டைமில் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காய்ஸ் திரும்பி vlog. ஏன்னா அங்கே போய் அப்புறம் நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூ சுத்தமாக பண்ண முடியாது காய்ஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையமுக்கு முன்னாடியே நம்ம வந்து vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் கைஸ் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் கைஸ். இந்த வண்டி சேல்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக வேறு வண்டி வாங்க போகிறோம் கைஸ். ஸோ SP125 நம்ம வண்டி இருக்குல்ல கைஸ், இது வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் கைஸ் வீட்டில். ஸோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் சேம் இதுக்கு பதிலாக இதே மாதிரி வண்டி வாங்கிடலான்னு பார்க்குறேன். இல்லை SP இது சைன் வாங்கிடலான்னு பார்க்குறேன். சைன் அது நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டில் ஏதோ ஒரு சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வண்டி கொடுத்துட்டு நம்ம புது வண்டியை வாங்கிடுவோம். அது இல்லாமல் இந்த வண்டி கைஸ் 1,32,000 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கேன் காய்ஸ் இந்த வண்டியை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நல்லாவே ஓட்டியாச்சு இந்த வண்டி. ஸோ இந்த வண்டியை சேஞ்ச் பண்ணிடலான்னு தான் பார்த்துட்டு இருக்கோம் காய்ஸ். நான் இன்றைக்கி வந்து ஷோரூம் போய் பார்த்தோம். இந்த வண்டியோட ப்ரைஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டோம். பட்டு நம்ம வந்து இன்னும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். 2-3 பைக்ஸ் வந்து முதல்ல விசாரிச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பிளானிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது காய்ஸ். நான் திடீர்னு வந்து நம்ம எல்லாருமே வீட்டில் நைட்டு வந்து யோசித்து பார்த்தோம். இன்னும் ஒரு வண்டி வாங்கிடலாம், இது கொடுத்துட்டு அது இதுக்கு பதிலாக வேறு வண்டி வாங்கிடலாம். ஏன்னா பிளாட்டினாக்கு பதிலாக தான் நம்ம வந்து சைன் 100 வாங்கியிருக்கோம், அதாவது 100cc. ஸோ இந்த பைக்கு கொடுத்துட்டு இதுக்கு பதிலாக வந்து சேம் வந்து பைக் வாங்கிடலான்னு அப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கு. ஸோ நம்ம நைட்டு தான் தெரியும் காய்ஸ். நம்ம திரும்பி ஏதோ டிசைட் பண்ணுவோம். அது இல்லாமல் இப்போ பெட்ரோல் வேறு தீர்ந்துருச்சு. ஸோ பெட்ரோல் அடிக்க வேண்டியது இருக்குது. அந்த பக்கம் பெட்ரோல் பம்ப் வந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்ப்போம் காய்ஸ் இருக்கான்னு. காய்ஸ் அதாவது வந்து முதல்ல இந்த மாதிரி பிளான் பண்ணி வைக்கல காய்ஸ். என்னோடய பிளாட்டினை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பிளான் இருந்தது. பட்டு நேற்று யோசிச்சுட்டு பார்த்தோம் நைட்டு, இது சேஞ்ச் பண்ணிடலாம். இது 1,32,000 கிலோமீட்டர் ப்ளஸ்ஸே ஓட்டிருக்கு. ஸோ இது சேஞ்ச் பண்ணிடலாம், புது பைக்கே வாங்கிடலாம் அப்படி யோசித்தோம். எல்லாம் ஓகேன்னு சொன்னனால தான் நம்ம வந்து போய் பார்த்துட்டு வந்தோம் காய்ஸ். ஆனால் இன்னும் முடிவு எடுக்கலை காய்ஸ், கன்ஃபார்ம் பண்ணல காய்ஸ் இன்னுமே. ஸோ அதனால் நம்ம வந்து ஐ திங்க் நாளைக்கு நம்ம திரும்பி போய் பார்ப்போம் காய்ஸ். ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நாளில் 1-2-3 டேஸில் வந்து நம்ம நியூ பைக்கு வந்துடும். இன்னும் ஒன்று நியூ பைக்கு ஆல்ரெடி ஒன்று வந்தாச்சு, 2வது நியூ பைக்கும் வந்துடும். ஸோ ஐ ஆம் எக்ஸைட்டட் காய்ஸ். இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது, ஆனால் பெட்ரோல் இருக்காது. ஐ திங்க் நம்ம வண்டியில் பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது காய்ஸ். நம்ம போட வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் இங்கே செம்மையாக வியூ இருக்குது பாருங்க காய்ஸ், வேறு லெவல் வியூ. ஆனால் மேட்டுப்பாளையம் போகிற வரைக்கும் நம்ம வந்து இன்றைக்கி நேரம் பத்தாது. ஸோ அதனால் வந்து நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு வீக்கு வந்து மேட்டுப்பாளையம் போயிடலாம் வியூ பாயிண்ட் வரைக்கும். ஸோ இந்த வீக்கு வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம். இல்லைன்னா நான் வந்து அங்கே போய் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் காய்ஸ் வீடியோ. பட்டு நம்ம ஆல்ரெடி வந்து லேட் ஆகிட்டோம் ரொம்ப. ஸோ அதனால் அங்கே போய் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்ம HP பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் அடிச்சிடலாம் காய்ஸ். ஏன்னா சுத்தமாக பெட்ரோல் இல்லை காய்ஸ். பெட்ரோல் இல்லாமல் அப்புறம் நடந்து போக வேண்டியது வந்துடும், தள்ளிகிட்டே போக வேண்டியது வரும்.
ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம 4.8 இருக்குது காய்ஸ், 4 பாயிண்ட்டு காய்ஸ். ரியாலிட்டியில் இங்கே வந்து ஒரு அளவுக்கு தான் வியூ எனக்கு கண்ணாடி எடுத்தால் தெரியும். பட்டு நான் வந்து சன்கிளாஸஸ் போட்டு இருக்கிறனால வந்து வேறு லெவல் வியூ தெரியுது எனக்கு. ஏன்னா சன்கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரைடாக இருக்கும்ல, நல்லா டார்க்காக தெரியும் எல்லாமே. ஸோ சன்கிளாஸஸ் போட்டனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே டார்க்காக தான் தெரியுது. ஸோ வியூ வந்து பார்க்கும்போது வேறு லெவலாக தெரியுது காய்ஸ். அது இல்லாமல் மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. இந்த டைமிங்கில் நம்ம மேட்டுப்பாளையம் போனால் வேறு லெவல் ஃபீலிங்ஸ் எடுக்கலாம் காய்ஸ். நல்ல ஒரு மூமெண்ட் வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் இன்றைக்கி நம்ம வந்து ஆல்ரெடி லேட்டாக இருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து மேட்டுப்பாளையம் போக முடியாது காய்ஸ். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஃபீலிங்ஸ் எடுக்கல காய்ஸ். நல்ல ஒரு மூமெண்ட் இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது. இங்கே நேச்சர் வந்து இன்னும் அதிகமாக, இங்கே லீஃப் எல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்க, இன்னும் அதிகமாக அழகாக தெரியும் காய்ஸ். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீஃப் கம்மியாக இருக்குது. மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. லீஃப் அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்க, இங்கே பார்க்குறதுக்கு வேறு லெவல் ஃபீலிங்ஸ் இருக்கும் காய்ஸ். வேறு லெவல் மூமெண்ட்டு நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது டீ பிரேக் எடுத்திருக்கோம் காய்ஸ். டீ சாப்பிடுவோம் காய்ஸ். ஸோ காய்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் துடிலூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நல்லா மழை பெஞ்சிருக்கு காய்ஸ். ஆல்மோஸ்ட் துடிலூரில் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. அது இல்லாமல் எனக்கு சளி பிடிச்ச மாதிரியே இருக்குது காய்ஸ். ஒரு வேளை எனக்கு ஃபீவர் வந்துருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ ஐ ஹோப் வந்து அதிகமாக ஃபீவர் வரக்கூடாது காய்ஸ். ஏன்னா ஃபீவர் வந்துச்சுன்னா நம்ம அடுத்த நாள் vlogging எப்படி பண்ணுவோம் காய்ஸ். ஸோ நார்மலாக இருந்தால் ஓகே, ஆனால் அதிகமாக ஃபீவர் வந்துச்சுன்னா ப்ராப்ளம் வந்துடும் காய்ஸ். அது இல்லாமல் துடிலூரில் நல்லா மழை பெஞ்சிருக்கு காய்ஸ். இந்த இடமா ஃபுல்லாக, அது இல்லாமல் நல்லா கூலிங்காக இருக்குது. வெதர் ஃபுல்லாக கூலிங்காக இருக்குது காய்ஸ். காய்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு வந்திருக்கோம். மேட்டுப்பாளையம் வரைக்கும் வந்து சுத்தமாக மழை இல்லை காய்ஸ். ஆனால் இங்கே வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஃபுல்லாக ஈரமாக இருக்குது காய்ஸ். ஏன்னா ஈரமாக இருக்கிறதுனால வந்து மழை வந்திருக்குங்க. ஸோ மேட்டுப்பாளையமில் அவ்வளோ மழை இல்லை. அங்கே வந்து நம்ம போகணும்ல, ஸோ அங்கே வந்து மழை பெஞ்ச மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே வந்தோடனே ஃபுல்லாக வெதரே வந்து கூலிங்காக தான் இருக்குது. அது இல்லாமல் மழை வந்திருக்கு காய்ஸ். காய்ஸ் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கங்கா ஹாஸ்பிட்டல் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரொம்ப முன்னாடி வந்துட்டோம் கங்கா ஹாஸ்பிட்டல் வரைக்கும். போக போக எனக்கு கூலிங் கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது காய்ஸ். கூலிங் ஏறிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அது இல்லாமல் இந்த பிரிட்ஜோட வேலை நடந்துட்டு தான் இருக்குது. எப்போ முடியும்னு தெரில, ஆனால் கூடி சீக்கிரம் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஆர்எஸ்புரம் வரைக்கும் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க. சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் அனதர் வீடியோ. டில் தட், bye bye, have a good day, safe ride. Boom.